ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கோலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கலுக்கோசம் எங்கள் வீட்டில் போட்ட கோலம். இந்த கோலத்தில் இருக்கிற பூக்கள் மாதிரியும் பொங்கல் மாதிரியும் நம்ம இந்த வருஷம் நல்லா பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. இப்போ நான் பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 200 கிராம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா சென்னாவில் நிறையா மசாலாலாம் சேர்த்து செய்வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ராஜஸ்தான் ரெசிபி. சூப்பராக இருக்கும். பாருங்கள், விசில் வந்துடுது. கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நெய்யில் தான் செய்யணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகங்க. இது லைட்டாக வறுபடட்டும். இப்போ நெய் இல்லாத பட்சத்தில் எண்ணெயில் செய்யலாம். இருந்தாலும் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா நெய்யில் தான் செய்வாங்க இந்த ரெசிபி. கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த கடலை நல்லா ஆறிடுது. அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை கூடயே சேர்த்து வதக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க. அதையும் சேர்த்து இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். சென்னா பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அப்படியே போட்டு செய்வாங்க. இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா மைதாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா அந்த வேகணும். அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வேகணும். தந்தூரி சொல்லுவாங்க. அந்த ரொட்டி கூட இது சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா தயிர் வெந்ததும் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் விட்டுடுங்க. உங்களுக்கே தெரியும், வெந்தயக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நீங்கள் இதை சேர்த்து உணவில் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நம்ம சாப்பாடு கொடுத்த மாதிரி நினச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலையை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா கூட லைட்டாக கிளறி விடுங்க. வேக வச்ச கடலைன்றதுனால ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. இது லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. தண்ணி சேர்த்துட்டு அந்த கடலையெல்லாம் லைட்டாக கரைச்சி விடுங்க. பச்சை மிளகாங்க, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்க்குறேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் பொடி சேர்ப்பாங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம மல்லித்தழையை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போதே பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு தால் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.